in consignment invoice price model. Invoice price model. Okay. அதாவது SSA being the consignor sends the goods to SBB consignee. Okay, goods sent. அப்படி goods அனுப்பும்போது என்ன பண்றாரு அப்படி சொன்னாக்க invoice price ல அனுப்புறாரு. Invoice price ல. Okay, say rupees 3000. Rupees 3000. SBB sells the customers to goods to customer around 80% goods. This will be called as invoice price, IP, invoice price. Apart from that, the expenses incurred by SSA being 100 and expenses incurred by SBB being again 100. All these things are non-recurring, recurring and non-recurring. Recurring expenses being 100, non-recurring expenses being 150, and then the commission he derives at the rate of 5%. At the rate of 5%. Consignee gets the money from the customers and he meets the expenses and deducts for his own commission. Yeah, one second. Okay. What are the cash left over? Remitted to SSA. Okay, that's a thing happening. That's a thing is happening. SSA sends the goods at cost plus 30% profit on sale price. ஆக்சுவலா கன்சைனர் என்ன நினைக்கிறாருன்னா கன்சைனிக்கு நான் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறேன்னு தெரியக்கூடாது. 2000 ரூபாய் குட்ஸ் 3000 ரூபாய் வீங்க சொன்னால் 1000 ரூபாய் லாபம் இருக்கு அப்படின்னு சொன்னா கன்சைனி என்ன சொல்வாரு, எனக்கு ஜாஸ்தி கமிஷன் கொடுத்தா என்னன்னு கேட்பாரு. எதுக்கு அந்த வம்பு? நான் உங்களுக்கு ஒரு ரேட் சொல்லுவேன், அந்த ரேட்டுக்கு நீங்க வித்து கொடுங்க. என்ன ரேட்டுக்கு நீங்க விற்கணுமோ அந்த ரேட்டை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா அது என்ன ரேட்டு? அது என்ன ரேட் நம்ம சொல்றோம்? இன்வாய்ஸ் பிரைஸ். இன்வாய்ஸ் என்னன்னா பில்லுல போடுற ரேட். ஓகே, பிரைஸ் லிஸ்ட் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் லிஸ்ட் கேட்டா they will give the price list, right? அந்த பிரைஸ் என்ன எப்பவுமே சேல் பிரைஸ் தானே இருக்க முடியும். அதுதான் இங்க மீன் பண்றோம். பிரைஸ் லிஸ்ட் மாதிரி தான் இந்த இன்வாய்ஸ் பிரைஸ். அதாவது என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் வருது சேல் பிரைஸ். இதுல பாத்தீங்கன்னா காஸ்டோட எவ்வளவு ஆட் பண்றாங்க? 30% ப்ராஃபிட் ஆன் சேல் பிரைஸ். சேல் பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதுல 30 rupees ப்ராஃபிட் ஆட் பண்ணி இருக்காங்க அப்படின்றாங்க. சப்போஸ் சேல் பிரைஸ் 100 இருந்தால் ப்ராஃபிட் 30 ரூபாவா இருக்கணும். அப்ப அதோட காஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கணும்? 70 இருந்திருக்கணும். இதுதான் ப்ராசஸ் they are adding the profit. 70 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ்க்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 100 ரூபாய் சேல் பண்றாங்க. 70 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸ்க்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 100 ரூபாய் சேல் பண்றாங்க. இங்க 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணி இருக்காங்கன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? Actually 900 rupees should be the profit and cost should be 2100. 2100 ரூபாய் மதிப்புள்ளத
900 ஆட் பண்ணி 3000 வித்திருக்காங்க. that incident or situation is not known by whom? SBB க்கு தெரியாது. சோ அவர் வந்து எனக்கு அக்கவுண்ட் சேல் அனுப்புறாரு. இங்க இருந்து என்ன அனுப்புவாரு? அக்கவுண்ட் சேல் அனுப்புவார். அக்கவுண்ட் சேல் அனுப்பும்போது நான் இந்த குட்ஸை இந்த ரேட்டுக்கு வித்தேன்னு தான் சொல்லுவார். ஓகே, என்ன ரேட்டுக்கு, என்ன இன்வாய்ஸ் பிரைஸ்ல நான் அனுப்பணும் இந்த ரேட்டுக்கு வீங்கன்னு சொல்லி இருக்கிறேன், அந்த ரேட்டுக்கு விற்பீங்க. அக்கவுண்ட் சேல். Based on the account sale, consignor will prepare the books. Okay, in the books of consignor, in the books of consignor, SSA, in the books of consignor SSA. Under that, consignment account, and consignee account. யார் கன்சைனி? SBB account. தேவைப்பட்ட SBB account, தேவைப்பட்ட goods sent on consignment, goods sent on consignment. Is that okay? Consignment. So இங்க 3000 மதிப்புல goods அனுப்பி இருக்காங்க. Here to goods sent on consignment, goods sent on consignment, value being 3000. Here consignment account, the value being 3000, and he incurs expenses rupees 100. Consignor செய்யற செலவு, consignee செய்யற செலவு recurring and non recurring ரெண்டு இருக்கு. அவருடைய பேரை போட்டு, என்ன நான் பண்ணல, அதனால SPB போட்டு, now in brackets name this being expenses related to the recurring nature, related to non-recurring nature. Apart from that, we have commission, which is payable at the rate of 5%. What is the sales value? 80% sold na evlo varum? 2400. Sir, profit ஆட் பண்ண மாட்டாங்களா சார்? அதெல்லாம் ஏற்கனவே ஆடட். ஸோ ஹி இஸ் நாட் அவேர் அபவுட் தி ப்ராஃபிட். என்ன ரேட் சொன்னாலும் அந்த ரேட் நான் வித்துருவேன். அப்ப சேல்ஸ் பீங் 2400. அந்த பணம் SBB கிட்ட இருக்கு, அதனால SBB பேரை போட்டு நடுவில் பிராக்கெட்ல சேல்ஸ்னு போட்டேன். 2400 rupees. அப்ப 20% அன்சோல்டு ஸ்டாக் இருக்கு, 20% அன்சோல்டு ஸ்டாக் இருக்கு, அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சு போடும். This is the process. This is the process. SBB account வரும்போது consignment, under that expenses recurring nature 100, non recurring nature 150, தன்னுடைய உழைப்புக்கான ஊதியம் கமிஷன் 120, 5% on sales, 120, sorry. And sales பண்ணது SBB. Okay, SBB sales பண்ணி collection வச்சிருக்கிறார் 2400. So consignment, and that sales 2400. Balance will be immediately remitted 2400. We assume that the payment is made through bank route, NEFTO, RTGS. So ido பண்ணிருக்காங்க. 2013 நினைக்கிறேன், am I right? So the ultimate value being 2030. Is that clear? Now what to do with that invoice price model? Sir, இப்போ நீங்க டேலி பண்ணீங்கன்னா லாஸ் தான் வரும். ஏன்னா வித்தாங்களே 2400, அதுக்குள்ளாரே என்ன இருக்கு, ப்ராஃபிட் காம்பனன்ட் இருக்கு, அது தெரியல அப்படின்னா நம்மளால போட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அன்லோட், அது பேர் அன்லோடிங். இந்த குட்ஸ்ல எல்லாம் எதுலெல்லாம் ப்ராஃபிட் சேர்ந்துருக்குமோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோம், எக்ஸப்ட் சேல்ஸ். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக், குட்ஸ் சென்ட், குட்ஸ் சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்றது, க்ளோசிங் ஸ்டாக், இந்த 4 விதமான ஐட்டத்துல லோடிங் இருக்கும். அந்த லோடிங் நம்ம அன்லோட் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we know that 3000 rupees worth goods அனுப்பி இருக்கிறோம்னா அதுல லோட் எவ்வளவு இருக்கு, 900 இருக்கு. இந்த 3000 ஆக்சுவலா காஸ்ட் 2100 தான். அப்ப அதை ரிமூவ் பண்றோம் இல்லையா, அதை எப்படி போட போறேன்னு பாருங்க.
unloading on goods sent. Unloading on goods sent எவ்வளவு இருக்கு 900. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கும் அன்லோட் பண்ணி இருக்கணும், பட் we don't have the opening stock here. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ, வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக், காஸ்ட். கன்சைன் என்ன சொல்லுவார், சார் 3000 வந்துச்சு, அதுல 20% விக்கல அப்படிம்பார். 20% விக்கலன்னா எவ்வளவு இருக்கும் 600. இதுல என்னென்ன காஸ்ட் சேர்க்கணும், கன்சைனர் எக்ஸ்பென்சஸும் கன்சைனியோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம சேர்க்கணும். So consignors expenses 100, ஆனா அந்த 20% மட்டும் எடுத்துட்டா போதுமானது. Only 20%. 20 proportionate 100 for the all the item, but 80% sold na unsold எவ்வளவு இருக்கு 20% உடைய வேல்யூ நான் எடுத்துட்டேன். And consignees non recurring expenses எவ்வளவு இருக்கு, அது ஒரு 150 இருக்கு, அதுக்கு 20% போட்டீங்கன்னா 30. க்ளோசிங் ஸ்டாக் ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு 650. so closing stock value being 650. இந்த 650ங்கிறது என்ன பிரைஸ்ல இருக்கு, இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருக்கு. அப்ப இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருந்து அந்த ப்ராஃபிட்டை நம்ம ரிமூவ் பண்ணோமா இல்லையா? எதுல இன்வாய்ஸ் பிரைஸ் இருக்கும், 650 அப்படிங்கிறது இன்வாய்ஸ் பிரைஸா, 600 அப்படிங்கிறது இன்வாய்ஸ் பிரைஸா? 600 அப்படிங்கிறது நமக்கு இன்வாய்ஸ் பிரைஸ். என்ன, அவர் அங்கிருந்து கன்சைனிக்கு அனுப்பும் போது ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருப்பார், அது தவிர செலவு பண்ணிருந்தா அதுல எல்லாம் ப்ராஃபிட் இருக்காது. எதுல மட்டும் தான் ப்ராஃபிட் காம்பனன்ட் இருக்கும், the goods originally sent by him. சோ அப்ப 600 தான் நாம எடுத்துக்கிறோம். அதுல என்ன அன்லோடிங் இருக்கும், லோடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க 100 அப்படிங்கிறது 600 அந்த 30ங்கிறது எவ்வளவு இருக்கணும் 180, 420. இந்த க்ளோசிங் ஸ்டாக் 420 தான், ஆனா அவங்க என்ன எழுதி இருக்காங்க 600 எழுதி இருக்காங்க. இப்ப நம்ம அதை அன்லோட் பண்ணி ஆகணும். So unloading on closing stock, unloading on closing stock எவ்வளோ 180. அது இல்லாமல் குட்ஸ் சரியில்லை ரிட்டர்ன் பண்ணா அதுலயும் அன்லோடிங் உண்டு. குட்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு அதுக்கும் அன்லோடிங் இருக்கும், பட் இங்க அது இல்லை. நெக்ஸ்ட் இயர் போகும்போது திஸ் க்ளோசிங் ஸ்டாக் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இல்லையா, அப்ப அந்த அன்லோடிங் அங்க பண்ணிருப்பீங்க. சோ அப்ப ப்ராஃபிட் இல்லாமல் பண்றதுக்கு பதிலா ப்ராஃபிட்டோட உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், நீங்க கேட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் என்ன ரேட் சொன்னா அந்த ரேட் வீங்க அப்படின்னு சொன்னதுனால அதுல ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது, கன்சைனிக்கு தெரியாது. அவர் அக்கௌண்ட்ஸ்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துட்டாரு. கன்சைன்மெண்ட் போடும்போது தான் எதுலாம் ப்ராஃபிட் நான் சேர்த்துருக்கணும் அதெல்லாம் ரிமூவ் பண்றேன். அந்த ரிமூவ் பண்றது பேர் அன்லோடிங். எதுலாம் இருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். குட்ஸ் சரி சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு ரிட்டர்ன் பண்றாங்க இல்லையா, அந்த ரிட்டர்ன்லயும் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்லயும் இருக்கும். இந்த 4 விஷயத்துல லோடிங் இருக்கும். அந்த 4ஐயும் நம்ம அன்லோட் பண்றோம், ரிவர்ஸ் பண்றோம். இப்ப குட்ஸ் சென்ட் குறியீடு அன்லோட் பண்ணும்போது நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, so here being consignment எவ்வளோ 900. இப்ப இத அல்டிமேட்டா டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, பேலன்சிங் ஃபிகர் 2100. what is this, purchases or sales or trading, எது வேணாலும் போடலாம். அதாவது 2100க்கு வாங்கினதுக்கு 900 rupees ப்ராஃபிட் ஆட் பண்ணி 3000 சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப 3000 கன்சைன்மெண்ட்ல போட்டு அது உண்மையான மதிப்பு 3000 கிடையாது. டு ஹைட் தி ரியல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஃப்ரம் தி ஐஸ் ஆஃப் தி கன்சைனி, I send at the invoice price, this is the sale price, you sell at the same price, you don't ask me அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 3000 ரூபாய்ல என்ன ப்ராஃபிட் இருக்குன்றது ஃபைனலா நான் சம் போடும்போது ரிமூவ் பண்றேன். ஓகே, இது 3000. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பீங்க, இன்வாய்ஸ் பிரைஸ் மாடல் இல்லைன்னா இந்த இடத்துல 2100 தான் போட்டிருப்பீங்க இல்லையா. அதே சமயத்துல இங்க வந்து இந்த 600 பதிலா 420 போட்டிருப்பீங்க. அதோட இந்த 70 ஆட் பண்ணீங்கன்னா 490. க்ளோசிங் ஸ்டாக் 490 இருந்திருக்கணும். அப்ப இந்த அன்லோடிங் வந்திருக்காது. இப்ப போட்டிருக்க வேண்டிய இல்லஸ்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், லோடு சேர்த்தோம். லோடு சேர்த்து நமக்கு லாஸ் வர மாதிரி வந்திருக்கு, ஏன்னா ஹிடன் இல்லையா. அதனால அந்த லோட நம்ம அன்லோட் பண்றோம். எதுலாம் லோடு இருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக், குட்ஸ் சென்ட், க்ளோசிங் ஸ்டாக், குட்ஸ் அன்ஃபிட் டு பி ரிட்டர்ன் பை த கன்சைனிங் டு த கன்சைனர். 4 ஐட்டத்துல நமக்கு லோடிங் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சம் வந்து as usual நார்மல் சம் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். Now come on, tally this to find out the profit and loss. 3950 a total. 3950. What is your profit here?
The profit transferable to the general P&L account. How much is that? Make it faster. Calculator போடுங்க. எவ்வளோ? 1 2 3 4 5 6 650 300 exact 300 rupees. Okay, good. 300. இது பை ஹார்ட் பண்றது எப்படி ஈஸியா மனக்கணக்கு மாதிரி போடுறது அப்படின்னு சொன்னாக்க 900 ரூபாயில இங்க பாருங்க சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 900 ரூபாயில 150 ரூபாய் நமக்கு செலவாயிடுச்சு இன்னும் ரியலைஸ் ஆகல அப்ப எவ்வளவு ரியலைஸ் ஆயிருக்கும் 720யா கணக்கே போடாமல் சம்மே போடாமல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது 720யா இல்லையா 720 தானே அப்ப கன்சைனர் பண்ணது 100 ரூபாய் கன்சைனி பண்ணது 100 பிளஸ் 150 இது வரைக்கும் 350 கன்சைனிக்கு கமிஷன் ஒரு 120 ரூபாய் கொடுத்திருக்கோம் 470 அப்ப இந்த 720ல இருந்து 470 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு வருது 470 250 அப்ப ஆன்சர் 250 வருதா பாருங்க 300 கரெக்டா 100 once again 900 into 80% 720 minus 300 400 570 470 okay 250 வரணும் என்ன ஏதாவது கரெக்ட்டா போட்டுக்கறோம் எல்லாமே யா ஸ்டாக் ஓட வேல்யூ குறைச்சிரும் ஸ்டாக் ஓட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்ப the value is correct எப்படி கண்டுபிடிச்சோம்னா இங்க பாருங்க நான் வொர்க் அவுட் பண்றேன் 720ங்க நம்மளுடைய லாபம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் 100 200 350 350 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அதுல சோல்ட் ஐட்டம் 80% தானே 80% உடைய வேல்யூ இருக்கும் 350ல 80% being 250 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் கமிஷன் ஒரு 120 ரூபாய் கொடுத்திருக்கோம் கமிஷன் ஒரு 120 ரூபாய் சாரி once again expenses of consignee being the non recurring 150 இதுல 80% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது சாரி 100 plus 150 into 80% this value being 200 அது இல்லாமல் recurring expenses ஒரு 100 ரூபாய் commission ஒரு 120 ரூபாய் if you subtract these 420 from here you'll get 300 rupees சம்மே போட வேண்டாம் இந்த மாதிரி கெஸ் பண்ணுங்க அந்த goods ஓட காஸ்ட் என்ன சம்மே போட வேண்டாம் லாபம் 720 ரூபாய் 900 ரூபாயில வித்ததுக்குரிய லாபம் 720 ரூபாவா வித்த goods ஓட காஸ்ட் என்ன அப்படினு சொன்னாக்க கன்சைனரோட செலவு கன்சைனியோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்ல டு தட் போர்ஷன் எடுக்கணும் 100 plus 100 200ல டு தட் போர்ஷன் அப்படினு சொன்னா 100 plus 150 ரூபாயில 80% ன்னு சொன்னால் 200 வந்துருச்சு ரெக்கரிங் ஃபுல்லா எடுக்கணும் அது ஒரு 100 and கமிஷன் ஃபுல்லா எடுக்கணும் இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா டாட் ஆன்சர் கிடைச்சிரும் எவ்வளவு பெரிய வொர்க் அவன் 8 மார்க் கொடுப்பான் சிங்கிள் லைன்ல நீங்க ஆன்சரே கெஸ் பண்ணிட முடியும் சோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும் இந்த கான்செப்ட் புரிஞ்சால் கம் ஆன் மேக் நோட் ஆஃப் இட் Question number 3 Ramesh consigned 2000 metric tons of chemicals at a cost of ₹800 per metric ton to John. John க்கு அனுப்புறார் 200 metric ton simply 10 போட்டுக்கிறேன் at ₹800. Ramesh paid freight and insurance ₹20,000. Freightum insuranceum சேர்த்து 20,000 செலவு பண்ணியிருக்கிறார். Of the above 500 metric tons of chemicals were destroyed by fire during transit. Transitல 500 metric ton fire accidentல destroy ஆயிடுச்சு. John cleared the balance 1,500 metric ton of chemicals and sold 1,000 metric ton at an average price of 1,000. இவர் கிளியர் பண்ணிட்டு பேலன்ஸ் கிளியர் பண்ணிட்டு இவர் சேல் பண்றார் தன்னுடைய கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது 1000 மெட்ரிக் டன்ன சேல் பண்றார் at ₹1000 per metric டன்னுக்கு சேல் பண்றார் John incurred the following expenses godown rent 5,000 rupees 5,000 rupees இன்சூரன்ஸுக்காக 3,000 rupees clearing charges 4,500
clearing charges 4500 கொடுக்கறாங்க. Insurance claim received against fire rupees 4 lakhs. Claim received 4 lakhs. After admitting the salvage value of the stock destroyed by fire being 1000. அது தவிர அதே குட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதை நீங்களே வச்சுக்கிட்டாங்க, அதை விற்கிறோம், அதனால ஒரு 10,000 ரூபாய் ஸ்கிராப் வேல்யூ ரிலீஸ் இருக்கு. அப்நார்மல் லாஸ். John was entitled to a commission of 10% on sales. கமிஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு 10% on sales. John sends the balance to Ramesh after adjusting his commission and expenses. கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த அமௌண்ட்ல இதுக்கான சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ரமேஷுக்கு ரெமிட் பண்ணிடுறார். பேலன்ஸ் அமௌண்ட் ரெமிட் பண்றார். So I have just drafted a picture. So now I am going to account these items. Okay, these items. Let's see. Now we have to open consignment account. Consignment account in the books of Ramesh or book. Consignment account, consignee account. Consignee being John. Consignee John or J account. In this illustration, I skip the goods sent on consignment here. So 200 metric ton sale பண்றாங்க goods sent. 200 into 800, 16 lakhs worth of goods sent. 16 lakhs worth of goods sold. 16 or 1 lakh 60. So 1,60,000 rupees worth of goods is sent for consignment. Yes. $200 ton, 2,000 tons. Okay. This is 2,000 tons. Abhina 16 lakhs is correct. Okay. Apart from that, freight and insurance spent by consignor, value being 20,000. On sales, J account, John account, bracketless sales, 1000 into 1000, 10 lakhs sales. There is abnormal loss. Abnormal loss arnishna. Cost of the goods being 2000 ton ode cost evlo appdi sonaka 16 lakhs. Expenses incurred by R's expenses. Freight and insurance 20. Now the question is where the abnormal loss happened. During the transit or while storing in godown up transit la varudhu. Find a tons loss aichi, so I have to subtract that. Currently the value of the stock being during the transit appa idoda value 16 lakhs 20,000 ah marichi because transit charges enduchu. From there we have to subtract the abnormal loss, which is 500. 2000 ku 16 lakhs 20 na 500 ku varum 4 lakhs 5,000 will be taken. Balance being 1,500 and here 12 lakhs 15,000. 1,500 units circle ton irukle adoda value idu. Closing stock vandu yaar 2000 ton anupunom 500 ton loss aichi 1000 ton sale aichi. Sent being 1000 and abnormal loss being
500, so 2000 sent to the 2000. 1500 being stock available for sale, adula irundhu sold 1000, unsold வந்து balance 500. அப்ப இதான் ஸ்டாக். அப்ப இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வரும்போது இந்த அப்நார்மல் லாஸ் எப்ப நடக்குது டிரான்சிட்ல அப்படின்னா இவரோட எக்ஸ்பென்சஸ் வராது, கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ். கன்சைனியோட எக்ஸ்பென்ஸ்ல கோடவுன் ரெண்ட் நான் ரெக்கரிங், இன்சூரன்ஸ் நான் ரெக்கரிங், clearing will be assumed to be the recurring. So recurring expenses will be part of abnormal loss item if the loss happens in godown. But in the case the loss happens during the transit பிங்கறனால அந்த காஸ்ட் நீங்க இருக்க வேண்டாம். ஆனா closing stock valuation recurring non recurring மாத்தி போட்டேன், sorry. So first two are the recurring and the last one is the non recurring. Recurring and recurring. Clearing charges is non recurring. But this non recurring will always be forming part of the closing stock. அதனால அதை நான் ஆட் பண்றேன். Add John's non-recurring expenses, the value being 4500. Then 1500 units உடைய ton உடைய வேல்யூ என்னன்னா 12,19,500. அதுல closing stock எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 500 ஐட்டத்தோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1/3. Okay, so 4,06,500. 4,06,500. So here closing stock value being 4,06,500. Abnormal loss இருந்தா என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங்ல கிரெடிட்டும் P&L அக்கவுண்ட்ல டெபிட்டும், இன்சூரன்ஸ் பண்ணிருந்தா P&L அக்கவுண்ட்ல கிரெடிட்லயும் வரும். அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் மாதிரி இருக்கிறதா இந்த கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட். ஸோ அதனால அப்நார்மல் லாஸ் நான் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல போட்டுக்கிறேன். So abnormal loss உடைய வேல்யூ வந்து 4,05,000, closing stock உடைய வேல்யூ 4,06,500. 4,05,000 ரெண்டுமே 500 டர்ன்ஸ் தான் அப்படின்னா வேல்யூ ஒண்ணா இருக்கணுமே. ஏன் closing stock உடைய வேல்யூ அதிகமா இருக்கு அப்படி சொன்னாக்க abnormal loss happens while in transit அப்படின்னா non recurring expenses of consignee may not be included in that. So அதான் the difference. அதுக்கப்புறம் ஜான் என்னென்ன செலவு பண்ணாரோ அதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ண போறார். ஸோ ஜான் அக்கௌண்ட் டெபிட். அதுல கோடவுன் ரெண்ட் கொடுத்தது 5,000, இன்சூரன்ஸுக்காக 3,000, கிளியரிங்காக 4,500, தன்னுடைய ஒர்க்குக்காக கமிஷன் எடுத்துக்கிறார் 10%. சேல்ஸ்ல 10% போட்டீங்கன்னா 1 lakh. If I tally this, then I'll get the general P&L account. 18 lakhs 11,500 is the total. 18 lakhs 11,500. 18 lakhs 11,500. And general P&L account. The profit generated due to the consignment business being okay 79,000. இந்த அப்நார்மல் லாஸ் எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னா இங்க போட்டு காமிக்கிறேன். ஜெனரல் P&L அக்கவுண்ட்ல ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ண மாதிரி இங்க கிரெடிட் பண்ணியிருக்கிறீங்க. யூஸ்வலா ட்ரேடிங்ல கிரெடிட் பண்ணோம் அப்நார்மல் லாஸ், அதே மாதிரி தான் இங்க கிரெடிட் பண்ணியிருக்கிறேன். அதை இங்க கொண்டு போகிறேன். அப்நார்மல் லாஸ் P&L அக்கவுண்ட்ல நான் டெபிட் பண்ணிக்கிறேன். This value being 4,05,000. பட் இதை நான் இன்சூர் பண்ணதுனால எனக்கு 4 lakhs கிடைக்குது. ஓகே, கிளைம் ரிசீவ்ட் 4 lakhs. ஸ்கிராப் நம்மள்ட்டே விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களே வச்சீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு 10,000 ரூபாய் வித்துருக்கிறோம். ஸ்கிராப் சோல்ட். ஸோ 4,05,000 மதிப்புல ஸ்டாக் லாஸ் ஆனாலும் 4,10,000 அதுலேயே ஒரு ப்ராஃபிட் தான் நமக்கு வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கன்சைன்மெண்ட்ல இருந்து வந்த லாபம் நெட் ப்ராஃபிட் 79,000. இப்படிதான் அப்பியர் ஆகும். ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னா ஒரு சின்ன பார்ட் தான் நமக்கு தெரியும். I have completed. In the case of consignee account, how this will appear? Consignee accountல இது அப்படியே நமக்கு இங்க வந்துடும். டெபிட் சைடுல ஜான் போட்டதெல்லாமே இங்க வந்துடும். கிரெடிட் சைடுல அதே மாதிரி இங்க இருக்கிறது இங்க வந்துடும். அங்க ஜான் போட்டதெல்லாமே இங்க வந்துடும்ப்பா. மேல வேணா கன்சைன்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கங்க. So here it is being consignment account and consignment account.
Now if you tally this, okay, if you tally this, the ultimate amount payable will be found out 1 lakh, 1 lakh. The balancing figure here being 8 lakhs 87,500. 8 lakhs, sorry, not 1 lakh, 10 lakhs, sorry. Yeah. 8 lakhs 87,500. Remittance made through NEFT na assume pannikiren bank. Is that clear? This is what about the consignee's account also. Question number 4. Rahim of Mumbai consigned Raj of Chennai goods to be sold at invoice price which represents 125% of cost. So Rahim kittandu pogudhu. Rahim to Raju. Adula invoice price la pogudu. Enna price la pogudu? Invoice price. At 125% of cost. So 125% of cost. Goods are sent at invoice price. 125% of cost. Raju is entitled to a commission of 10% on sales at invoice price and 25% of any excess realized over invoice price. So Raju ku commission eppadi kudukranga, commission, basic commission 10% of sales. Adu illamal overriding commission kudukranga. Overriding commission na நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரைஸ்ல வீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அதை தாண்டி வித்தீங்கன்னா உங்களுக்கு இன் அடிஷன் டு த ரெகுலர் கமிஷன் அடிஷனல் கமிஷன் will be payable. நான் உங்களுக்கு 100 ரூபாய் வீங்கன்னு சொல்றேன், நீங்க 120 ரூபாய் வித்தீங்கன்னா அது 100 தாண்டி இருக்கக்கூடிய அந்த அடிஷனல் 20 ரூபாய் இருக்கு, அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது பேர் ஓவர் ரைடிங் கமிஷன். ஓகே. Raju is entitled to a commission of 10% on sales at invoice price and 25% of any excess realized over invoice price. அதாவது 25% on sale price minus invoice price. என்ன இன்வாய்ஸ் பிரைஸ் சொன்னா அது தாண்டி என்ன ரேட்டுக்கு வித்தீங்க? 100 ரூபாய் விற்க சொன்னா நீங்க 120 ரூபாய் வித்தீங்க இல்லையா? 100 தாண்டி 120 ரூபாய் வித்ததனால அந்த அடிஷனல் 20 ரூபாய்க்கு 25% 5 ரூபாய் வச்சுக்கோ. தட்ஸ் a second benefit. ரெண்டு பெனிஃபிட் இப்ப. டைரக்டா சொன்ன ரேட்டுக்கு வித்தால் 10%, அதுக்கு மேல இன்வாய்ஸ் பிரைஸ் மேல வித்திருந்தீங்கன்னா அதுக்கு 25%. Raju is entitled to a commission of 10% on sales at invoice price. Invoice price la வித்திருந்தால் 10%. Okay. இது சேல்ஸ் னு போடுறது பதிலா invoice price னு வெச்சுக்கலாம். If you sell at invoice price, you will be getting 10%. Okay. And 25% on any excess realized over invoice price. Invoice price தாண்டி வித்திருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 25%. The expenses and freight insurance incurred by Rahim were 10,000. So expenses செலவு பண்ணது 10,000 rupees. And the account sales received by Mr. Rahim shows that Raju effected sales aggregating 1 lakh in respect of 75% of the consignment. Raju வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறார் கஸ்டமர். என்ன ரேட்டுக்கு பிச்சனுக்கு 1 lakh. அது எவ்வளவுனா 75% of goods. 75% of goods 1 lakh வித்திருக்கிறார். His selling expenses to be reimbursed were 8,000. இவர் என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறார்? Expenses. Selling expenses 8,000. And 10% of the consignment of goods value rupees 12,500 destroyed on fire at the godown of at the godown Chennai. Abnormal loss நடந்திருக்கு எங்க அப்படி சொன்னாக்க godownல. Abnormal loss. Okay.
எங்க நடந்திருக்கு? டிரான்சிட் இல்ல, கோடவுன்ல. ஓகே, அதோட வேல்யூ என்ன சொல்லி இருக்காங்க? 12,500. இது 10% ஆஃப் த குட்ஸ். லாஸ் ஆனது கோடவுன்ல, லாஸ் ஆனது கோடவுன்ல. ஓகே, the insurance company paid 12,000 net salvage, net of salvage, salvage போக ஒரு 12,000 ரூபாய் கையில கொடுத்திருக்காங்க. claim being 12,000. ராஜு remitted the balance. வந்த பணத்துல இதெல்லாம் செலவு பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ரஹீமுக்கு ரெமிட் பண்ணிட்டார். prepare consignment account and then the account of Raju in the books of Mr. Rahim along with the necessary workings. எல்லா workingsum நீங்க part of the answer தான் இருக்கணும். so careful பண்ணுங்க அத. so what you have to do? Open as usual. Now, in the books of Rahim, right? So you know that invoice price model. This is that invoice price model. 125% of cost. Cost எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 125% அப்படின்னா 100 ரூபாய் காஸ்ட் இருந்தால் 25 ரூபாய் ப்ராஃபிட் சேர்த்து 125 அவங்க அனுப்பியிருப்பாங்க. Is that clear? So அந்த பிரேக்கப் இங்க போடுறேன். காஸ்ட், ப்ராஃபிட், இன்வாய்ஸ் பிரைஸ். காஸ்ட் 100 ஆக இருந்தால் 25 ரூபாய் லாபம் சேர்த்து 125 ரூபாய் அனுப்பியிருக்கிறார். Yeah. Consignment. Goods sent on consignment. I'll open the consignment account. Consignee Raju account. And then goods sent on consignment. Goods sent on consignment. Okay, goods sent தெரியல. எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஏத்திட்டே வரேன். எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க which is 10,000. Freight and insurance. abnormal loss கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குழு. So abnormal loss வரும்போது நம்ம cost for all can be calculated. Okay. அதாவது goods sent ஒரு 10% of goods வந்து abnormal loss இருக்கு. அதோட வேல்யூ வந்து 12,500 சொல்லி இருக்காங்க. 100% goods எவ்வளவுன்னு தெரியல. ஆனா அப்நார்மல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,500 which is 10%. 10% உடைய வேல்யூவே 12,500 இருந்துச்சுன்னா 100% உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 1,25,000 ஆக இருக்கும். Do the cross multiplication. 12,500 divided by 10%. இதுதான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். 1,25,000 அப்படிங்கிறது இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருக்கு. அப்ப அதோடைய ப்ராஃபிட் காம்பனன்ட் எவ்வளவு இருக்கணும்? 25. அப்ப ரஹீம் வந்து 1 lakh மதிப்புல 25,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 1,25,000 சேல் பண்ணியிருக்கார், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். தட் இஸ் கால்ட் இன்வாய்ஸ் பிரைஸ். குட்ஸ் 100, 1,25,000. Then abnormal loss happens where it's in godown. அப்படின்னா abnormal loss உடைய காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா
consignors expenses, Rahim's expenses add பண்ணிக்கிறோம். Rahim's expenses, which is 10,000, and Raju's non-recurring expenses add பண்ணோம். But இது selling expenses clear-ஆ சொல்லிட்டாங்க. அப்ப இது recurring சொன்னால் இது எங்கேயும் நமக்கு add ஆகாது. abnormal loss இருந்தாலும் add ஆகாது. அதே சமயத்துல closing stock இருந்தாலும் நம்ம add பண்ண போறது இல்லை. அப்படின்னா அந்த 100% உடைய வேல்யூ 1,35,000. எவ்வளோ? 1,35,000. 1,35,000. அதுல அப்நார்மல் லாஸ் வந்து எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க? 10%. அப்ப 10% வந்து எவ்வளவு இருக்கணும்? 13,500 மதிப்புல அது போயிடுச்சு. அட் வாட் இன்வாய்ஸ் பிரைஸ்? அட் இன்வாய்ஸ் பிரைஸ் 90% ஸ்டாக். 90% உடைய வேல்யூ 1,21,500. am I right? 90% உடைய வேல்யூ 1,21,500. அதுல 75% மதிப்புல வித்துட்டாங்க. குட்ஸ் சோல்ட் எவ்வளோ? 75%. 90% 1,21,500 இருந்தால் 75 எவ்வளோ இருக்குங்க? 1,21,500 இன்ட்டு 75 டிவைட் பை 90 போட்டீங்கன்னா 1 lakh சாரி எவ்வளோ வருது? க்ளோசிங் ஸ்டாக் டேட்டா கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு வந்து 1 lakh சம்திங்கா? ஸ்பீடப் பண்ணுங்க. ஓகே, நான் டேட்டா க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடுறீங்க, கவனிங்க. We'll do it later. Now, closing stock உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு? What is the value of the closing stock? Hmm? 100% அனுப்புனால் 10% வந்து அப்நார்மல் லாஸா மாறி போச்சு. 75% சோல்டு. பேலன்ஸ் இருக்கிறது 15% வந்து அன்சோல்ட் ஸ்டாக். அப்ப 90 உடைய வேல்யூ இதுனா 15 உடைய வேல்யூ எவ்வளவு இருக்குங்க? 90% உடைய வேல்யூ 1,21,500 ஆக இருந்தால் 15% உடைய வேல்யூ என்ன இருக்கும்? Come on, do the cross multiplication, get the value. 1,21,500 into 15 by 90. 20,250. 20,250. 20,250. Is that okay? Abnormal loss இருந்தால் consignmentல என்ன பண்ணிருப்பீங்க? Credit sale போடுவீங்க. 13,500. 13,500. And closing stock உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு? Closing stock உடைய வேல்யூ 20,250. பேலன்ஸ் இருக்குது 75% உடைய வேல்யூ. எப்படி வேணாலும் போடலாம். We got it now. Goods sent உடைய வேல்யூ வந்து 1,25,000. Goods sent உடைய வேல்யூ 1,25,000. அதோட லோட் வந்து 25,000 இருக்கு. ஆப்போசிட் சைடுல போடணும்னு சொன்னேன். Unloading on goods sent. This value being 25,000. 25,000. Unloading being 25,000. Okay. Now